Hello guys, welcome to my channel. Hi guys, நான் உங்களை இமான் பேசுறேன். குத்து வெங்க அடிக்கலாம் வாங்க. Hi guys, நான் விபிஷ். நான் புதுசா இவனோட யூடியூப் பார்க்கணும். அம்மா இவன் நம்ம சப்ஸ்கிரைபர். இது பாருங்க. நானும் இமானும் சேர்ந்து இப்போ நாங்க டெசர்ட் ஆர்டிஸ்ட் அடிக்கிறோம். நாங்க இன்னும் இதா வர லெவல பாருங்க. அது மட்டும் இல்ல நாங்க வந்து 2 XP கோட் கூட போட்டுக்கோம். இமானுக்கு இந்த ஜெய்க்கு இந்த 2 XP னா என்னன்னு தெரியாது. நானே சொன்னதுனால தான் இந்த போட்டாங்க. ஆனா இன்னும் முன்னாடி நான் மேக்னா பண்ணிட்டேன். என்கிட்ட இப்போ மேக்னா இருக்கு. நோ தெரியல தெரியும். டெஸ்ட் பண்ணி நான் அடிச்சேன். இப்போ எங்க அடிச்சா? அடிக்கல. சாண்டே. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. லைட்னிங் ஓட பச்சுமா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் எண்ணியால் அடிக்கிறீங்க வெடிகொண்டு ஷாப்பு தெரியுமா? ஆனால் இது பிளாக் இதுக்கு ஏன் ஸ்கில் गाइस இப்போ நான் 90 பேர் நான் ஃப்ரோசன் லீக் போறேன். ஜெய் கொஞ்சம் இங்க வந்து பாரு பின்னாடி வந்து ஒரு செகண்ட் பாரு நான் என்ன சொல்றேன்னு ஆமா ஓ இங்க போறா இப்போ நீ வந்து எங்களை பாரு கொஞ்சம் உங்களை பாரு பாருங்க காய்ஸ் இமான் வந்து என்ன பண்ணுறான்ட்டு பாருங்க பாருங்க அங்கே பாருங்க அந்த எலக்ட்ரிக்கா பறக்கணும் அவன் லெவலப்பும் பாருங்க அவனை பாருங்க ட்ரை பண்ணுறான். நீ ஒரு அடியை போடு ஒன்று அடிக்கணும். அது அடிக்கறல. இந்த பக்கம் சும்மா லெவலில் பயங்கர போயிட்டு நான் இன்னொன்று அந்த இடத்துல வேலை கட்டிட்டேன். நான் முடிச்சிருந்தேன். அது அதான் அடியில மிடில் ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆக போடல. மிடில் டவுன்ல 15 நிமிஷத்துல ஒரு பாஸ் அடிச்சா நமக்கு ஒரு ஷார்ட் சம்திங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம அடினால மேல போட்டுட்டு பாருங்க அவன் வந்து ஃபோர்ஸ் அண்ட் வீச்சு நோக்கி போறான். தேடி வாட்டி வர வரான். இந்த பாரு இந்த டிவி இருக்கு. கீழே
அங்கே போடுறாங்க இதுக்கு மேலே மாமலாம் பறக்க முடியாது கைதான் வலிக்கு. அதுக்கடுத்து guys அதுக்கடுத்து நீ திரும்பியும் ஏர் ஜம்ப் போங்க. நோ நோ ஏர் ஜம்ப் மேலே இருக்கு. கேஸ் போட் அடிச்சாச்சு வந்துருக்கான். இப்போ நீ வெளியில வா கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வா. இப்போ மேலே பாரு. நான் ஒரு போட்டுறாங்க நான். அம்மா வா இப்போ ட்ரைனிங் மிடில் டவுன்ல இருக்கு. ஆனா ஒரு ரெண்டு ஃபுல் பாடி ஆக்கணும்னா உங்களுக்கு தேவை. ஒரு போட் வர்றாப்பால உன்னை கூட்டிட்டு போறேன். போட வெளியில நம்மளை போட்டு கழிவுறேன். பார்த்துட்டா அதானே நீ செகண்ட் ஷீட் போடும் தேர்ட் ஷீட்லேயும் ட்ராகன் இருக்கு. இந்த பிளாக் கொடுத்த ஒரு ப்ரோஸ் பார்த்தோம்னா தெரியும். ஷார்க்கோட இன்னொன்று நல்லா இருக்கும். ஆமாம் அது எப்படியாச்சும் வாங்க. சரி இப்போ திரும்பியும் போய் அவங்ககிட்ட வேற ஏதாவது உங்ககிட்ட இடம் கேண்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். ஏய் வேண்டாம் எனர்ஜி மீலி எனர்ஜி பண்ணிடுறேன். எனர்ஜி ஒன்றா போடு. 1 அதுக்கடுத்து கீழே போ. அதுக்கடுத்து பிளாக் ஃப்ரூட்டு இந்த படி 3 போடணும். பிளாக் ஃப்ரூட் எனக்கு எனர்ஜி தானே தேவைப்படுது. சரி இப்போ ஈகிள் நான் போட்டு மொக்கையா எங்கடா இருக்க? புறான் கொஞ்சம் காமிட்டாடா ஜெய். இங்க பாரு என் கையை பாரு. என் கையை பாரு. இது கையை பாரு. உன் கையில் அப்படி என்ன இது? ஜூம் பண்ணி பார்க்க. உன் கையில் இப்படி என்ன இருக்கு? இல்லை உன் கை கரு சாணி மாதிரி இருக்கு கை. நம்ம இவன் நம்மளை அடிச்சாங்களா அடிச்சு பறக்கத்தாங்க. சேஃப் ஜோன் தான் போயிட்டியும். சேஃப் ஜோன் தான். ஃபாலோ பண்ணுறேன் ஜெய். ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் உன்னோட வீடியோ எத்தனை மாஸ்டரி லைட்னிங்காக காமி. லைட்னிங் ஃபோட்டோ காமி. 67 ஒரு 90 மாஸ்டரி ஆனால் தண்டர் ஸ்ட்ரோம் நல்லா பண்ணிருக்கணும். தண்டர் ஸ்டோம்னா மேலேருந்து இடி சும்மா மொத்தம் 6 மரம் ஒன்று. இன்னும் எவ்வளோ நல்லா இது முடியவே போகாது. சரி பரவாயில்ல நான் இன்னொரு கோடு பார்த்தேன். இங்கே போ கீழே ஒரு தடை இருக்குங்க. கீழே அங்கே மெயின் ஏரியா இருக்குங்களா அங்கே போ. அங்கே போய் இங்கே ஒருத்தர் நிற்பாங்க. அங்கே இல்லை ஜெய் காமிக்கணும்ல. இல்லாமல் அங்கேயே நம்மளும் இருக்கா. யார் ஹேர்ஸ்லாஷ் இருக்குல்ல அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அடுத்தால இது என்னது? நீங்கள் வாங்கிட்டீங்கடா. வாங்கிட்டோமா? ஆமாம் கியூ கொடு. இல்லை கொஞ்சம் உனக்கு ஒரு சீக்கிரம் காமிக்கிட்டேன். உனக்கு ஒரு சீக்கிரம் பாஸே காமிக்கிறேன். இதானுக்குன்னா ஓடணும். டபிள்யூ உள்ள இது ஃபர்ஸ்ட் பர்சன் வே. இது என்ன பண்ண சொல்லு. ஃபர்ஸ்ட் பர்சன் வே நம்ம உடம்பே தெரியறப்ப நம்ம இது படி இல்லை ஜே என்னடா ஜே